பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டருக்கான வீடியோஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா த லேடி ஆர் தி டைகர், த ஸ்கை இஸ் தி லிமிட். இந்த ரெண்டு லெசனோட பேராகிராஃப் ஆன்சர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம த லேடி ஆர் தி டைகர் லெசனை பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷனில் அது யார் எழுதியிருக்கா அண்ட் இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் நான் வந்து சொல்லியிருக்கேன். த லேடி ஆர் தி டைகர் பை ஃப்ராங்க் ஆர் ஸ்டாக்டன் is a thrilling short story that revolves around a semi-barbaric king and his unusual system of justice. ஸோ ஒரு கிங் இருக்காரு, அவர் வந்து செமி பார்பரிக்காக இருக்காரு. அப்படின்னா ஒரு காட்டு மிராண்டித்தனத்தோட இருக்காரு. அவரோட ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரடக்ஷனில் நம்ம சொல்கிறோம். The story combines elements of suspense, curiosity, love and moral conflict, keeping the readers deeply engaged till the end. Through the king's peculiar method of punishment and reward, the author shows how the king attempted to reform and refine his people. So ஒரு பீப்புள் வந்து தப்பு பண்ணால் நம்ம வந்து நியாயம் கேட்டு அதுக்கான தண்டனை தான் நம்ம கொடுப்போம். ஆனால் இவர் வந்து வித்தியாசமான முறையில் தண்டனையை கொடுப்பாரு. அது என்ன முறை அப்படிங்கிறது இந்த லெசனில் பார்க்கலாம். சப்ஹெட்டிங்ஸில் வந்து நம்ம அதை கொடுத்துருக்கோம். த செமி பார்பரிக் கிங் மெத்தட் ஆஃப் ரீஃபைன்மெண்ட். The semi-barbaric king believed in refining his subject to a unique and impartial system of justice conducted in public arena. Public arena அப்படிங்கிறது ஒரு ஸ்டேடியம் மாதிரியான ஒரு தோற்றம். ஸோ அங்கே வந்து வச்சு ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. பனிஷ்மெண்ட்டுங்கிறது அவங்க சூஸ் பண்ணுறது பொறுத்து தான். அண்ட் அக்யூஸ்ட் பர்சன் வாஸ் மேட் டு சூஸ் பிட்வீன் டூ டோர்ஸ். ஸோ அந்த பனிஷ்மெண்ட் அந்த பப்ளிக் அரேனாவில் ஒரு 2 டோர் இருக்கும். ஸோ குற்றம் சாட்டப்பட்ட பர்சன் வந்து அந்த டோருக்கு முன்னாடி நிற்க வைப்பாங்க. ஹீ ஹேட் டு சூஸ் எனி ஆஃப் தி டோர்ஸ். இந்த 2 டோர்ஸில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணும். ஒரு டோரில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹங்க்ரியான ஒரு டைகர் இருக்கும். இன்னொரு டோரில் வந்து ஒரு பியூட்டிஃபுல் லேடி இருப்பாங்க, ரெப்ரசன்டிங் அ ரிவார்ட் அண்ட் இன்னசென்ட். இப்போது அவர் சூஸ் பண்ணி அவருக்கு வந்து டைகர் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹங்க்ரி டைகர் கடிக்க தான் பார்க்கும். ஸோ இறந்துருவார். அப்போது அவர் உண்மையான குற்றவாளி அப்படின்னு இவங்களும் ஊர் மக்களும் ஒத்துப்பாங்க. அதே மாதிரி கிங்கும் ஒத்துப்பார். இல்லை ஒரு பியூட்டிஃபுல் லேடி வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள மேரி பண்ணிப்பாங்க. அண்ட் ஹீ இஸ் நாட் அ விக்டிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இவர் வந்து தப்பு பண்ணவர் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையான ஒரு செயல் செஞ்சிட்ருக்காரு அந்த கிங். By doing so, the king believed he was educating his people about justice, fairness, and discipline, while also satisfying their love for spectacle. ஸோ இது மூலயமா நம்ம வந்து நல்ல ராஜ்யம் பண்ணுறோம், பீப்புளுக்கு ஒழுங்கான இது கொடுக்குறோம், ஃபேர்னஸ் இருக்குது, பீப்புள்கிட்ட நம்ம ஒழுங்காக இருக்கோங்கிற மாதிரி இவருக்கு ஒரு நினப்பு. ஆனால் இது வந்து ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் டோர்ஸ் இருக்கும். இந்த டோர்ஸில் அவங்க வந்து சூஸ் பண்ணணும் எந்த டோர் அப்படின்னு. இப்போது இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருந்தாலும் அங்கே லேடியை சூஸ் பண்ணாருன்னா திருப்பி அந்த லேடியை கல்யாணம் தான் பண்ணி ஆகணும். இப்போது டைகர் கிட்ட போயிட்டாருன்னா அவர் இறந்துடணும். ஸோ இந்த 2 முறை தான், 2 டோர் வந்து அதுதான் வந்து குறிக்குது. So next, thrill and suspense in this story. The story become highly thrilling because of the instant suspense surrounding the choice of the door. The audience as well as the readers eagerly wait to know whether the accused will face death or marriage. The climax reaches its peak when the king's doctor, who knows the secret of the door. ஸோ இங்கே வந்து ஒரு கதை வந்து இருக்குது. கிங்கோட டாக்டர் வந்து ஒரு பையனை விரும்புகிறாங்க. அந்த பையன் ஆனால் வந்து ஈக்குவலான ஸ்டேட்டஸில் இல்லை, ரொம்பவே புவரான ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து உள்ளவன். கிங்கோட பொண்ணே நீ வந்து விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இதே மாதிரி பப்ளிக் அரேனால நிற்க வச்சு டோர்ஸை வந்து சூஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சூஸ் பண்ண வச்சாங்க. அப்போ வந்து கிங் டாட்டருக்கு, அதாவது அவங்க அந்த பொண்ணுக்கு எந்த டோரில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி சிக்னலும் கொடுத்துருக்காங்க. அவங்க லவ்வருக்கு சிக்னல்ஸ் ஹேர் லவ்வர் டு சூஸ் 1 டோர். அது வந்து ரைட் ஹேண்ட் சைட் டோர் நீ சூஸ் பண்ணு அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆத்தர் வந்து என்ன செய்கிறாரு, எண்ட் ஆக்கிடுறாரு ஆன்சரை. த ஆத்தர் டெலிபரேட்லி லீவ்ஸ் தி எண்டிங் அன்ஆன்சர். ஏன்னா அவன் திறந்த ரைட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மக்கள் ரீடர்ஸ் ஆகிய நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஓப்பன் ஹேண்டடாக விட்டுட்டாரு. மேக்கிங் ரீடர்ஸ் இமேஜின் வெதர் த லேடி ஆர் தி டைகர் கேம் அவுட். ஏன்னா கிங் வந்து செமி பார்பரிக் இல்லையா, அதே மாதிரி தான் அவங்க பொண்ணுமே
கொஞ்சம் செமி பார்பரிக் மைண்டட் கேரக்டரோட இருக்கிற ஒரு பொண்ணு. இப்போ இதை நீங்கள் மனசில் வச்சுட்டு இந்த 2 டோரில் எந்த டோர் இவங்க அந்த பொண்ணு சொன்ன டோரில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு ரீடர்ஸ் கிட்ட விட்டுட்டார். திஸ் அன்சர்டனிட்டி கிரியேட் லாஸ்டிங் எக்ஸைட்மெண்ட் அண்ட் மேக்ஸ் தி ஸ்டோரி அன்ஃபர்கெட்டபிள். ஸோ இந்த மாதிரி அவர் அன்ஆன்சர் பண்ணாமல் விட்டதுனால நமக்கு இது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கே தோணும், ஸோ அந்த டோரில் என்ன இருக்கும், அந்த பொண்ணு நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்காதவன் செத்ததாக இருக்கட்டும் அப்படின்னு டைகரை வந்து மாட்டி விட்டாளா, இல்லை சரி பொண்ணு கூட நம்ம கண்ணு முன்னாடியாவது வாழட்டும் அப்படின்னு விட்டாளா அப்படிங்கிறது உங்ககிட்டே வந்து விட்டுட்டாங்க. Conclusion. Thus, The Lady or the Tiger is a thrilling story because of its dramatic justice system, emotional conflict, and open-ended conclusion. At the same time, it shows how the semi-barbaric king defined his people through a cruel yet seemingly fair method of punishment. The blend of suspense, psychology, and moral dilemma makes the story both engaging and தாட் ப்ரோவோக்கிங். ஸோ இந்த ஸ்டோரி நீங்கள் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அது தோணிகிட்டே இருக்கும். இப்போ டோர்ஸ்லாம் பார்க்கும்போது அப்போது அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற வந்து ஒரு தாட், இந்த ஸ்டோரியை நம்மளால் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி அவர் செஞ்சுட்டார். யார்? ஆத்தர். ஸோ இதோட இந்த கன்க்ளூஷனோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த ஸ்கை இஸ் தி லிமிட். ஸோ இதில் ஒன்றுமே இல்லைங்க, ஃபுல்லாகவே கல்பனா சாவ்லாவோட அச்சீவ்மெண்ட் பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் கல்பனா சாவ்லா அவங்க வந்து இந்தியன் அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனட்டாக இருக்காங்க. அவங்க வந்து நிறைய பேருக்கு எக்ஸாம்பிள். அவங்களோட கிரிட் அப்படின்னா மனதைரியம், மன உறுதி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஃப்ரம் அ ஸ்மால் டவுன் இன் இந்தியா டு அ வேட்னஸ் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ். ஒரு சின்ன டவுனில் பிறந்து ஒரு பெரிய லெவலுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சாதாரணமாக அந்த வானத்தை பார்க்கணுன்னு நினச்ச ஒரு ட்ரீம் வந்து ஏம் வந்து அவங்க நிறைவேற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் ஃபுல்லாக வந்து சொல்லியிருப்பாங்க. ட்ரீம்ஸ் அண்ட் ஏர்லி லைஃப். கல்பனா சாவ்லா எப்போ பிறந்தாங்க, நீங்கள் பிறந்தாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பிறந்தாங்க. அண்ட் ஃப்ரம் ஹர் சைல்ட்ஹுட் ஷி வாஸ் ஃபேசினேட் பை தி ஸ்கை, ஏரோப்ளைன்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் அன்லைக் ஆர்டினரி ட்ரீம்ஸ். ஸோ நமக்குலாம் ஆம்பிஷன் என்ன கேட்டால் டாக்டர், இன்ஜினியர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களோட ஆம்பிஷன் கேட்கும்போது நான் அந்த எர்த்தை நான் பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஸ்பேசஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீம் வந்து வச்சுருக்காங்க. அந்த ட்ரீமையும் ஃபுல் லைஃப்லேயும் அச்சீவ் பண்ணிட்டு தான் அவங்க இறந்துருக்காங்க. அண்ட் பிகம் தி கைடிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் ஹர் எஜுகேஷன் அண்ட் கேரியர். ஸோ அவங்க எஜுகேஷனும் கிரிட்டும் எப்படி இருந்தது, ஸோ அகாடமிக்கில் வந்து எக்ஸலண்ட் ரெக்கார்டு வந்து அவங்க வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஷி கம்ப்ளீட்டட் ஹர் பேச்சுலர்ஸ் degree in aeronautical engineering from Punjab Engineering College and later earned masters and doctorate in aerospace engineering from universities in United States. ஸோ யூஎஸில் போய் மாஸ்டர் அண்ட் டாக்டரேட்லாம் முடிச்சிருக்காங்க. அவங்க ஜேர்னியில் இம்மென்ஸ் கிரிட்னால she faced rigorous training. ஸோ நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்திருக்காங்க, ஃபிசிக்கல் சேலஞ்சஸ் நிறைய பார்த்துருக்காங்க, ப்ரொஃபஷனல் ப்ரெஷர்ஸ்லாம் நிறையா தாங்கியிருக்காங்க. Despite obstacles, she remained focused, disciplined and determined. ஸோ இதெல்லாம் தாண்டியும் ஃபோக்கஸ்டாக டிசிப்ளினாக இருந்திருக்காங்க. Realization of her dream. Her dream turned into reality when she joined NASA and became a mission specialist on Space Shuttle Columbia in 1997, making her the first Indian-born woman to travel into space. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஆசை எப்போ நிறைவேறிச்சு அப்படின்னா 1997 கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா நாசாவில் சேர்ந்ததுக்கப்புறமா அந்த மிஷனில் சேர்ந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ட்ராவல் பண்ணாங்க ஸ்பேஸ்க்கு. அதே மாதிரி ரெண்டாவது தடவை 2003 further provided her dedication to science and exploration though her life ended tragically. ஸோ அங்கேயே அவங்க லைஃப் முடிஞ்சாலும் கொலம்பியா டிசாஸ்டர்னால her mission and message continue to inspire generation. அவங்க லைஃப் வந்து 2003 தான் முடிஞ்சுது. ஸோ இந்த கொலம்பியா டிசாஸ்டர் நடந்து, ஸோ இருந்தாலும் அவங்க ஏமை முடிச்சுட்டு தான் அவங்க சேர்ப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு டிசாஸ்டர்னால தான், இல்லைனா இன்னும் நிறையா பண்ணியிருப்பாங்க. கல்பனா சாவ்லா லைஃப் ரிஃப்ளெக்ட் கரேஜ், perseverance and the realization of dreams through relentless effort. She was not only a brilliant astronaut but also a symbol of hope and inspiration. Her character, grit and achievement prove that no dreams is too big. ஸோ இது ட்ரீம்ஸ் வந்து ரொம்ப காணக்கூடாது அப்படிங்கிற எந்த எல்லையும் நமக்கு கிடையாது. ட்ரீம்ஸ் காணணும் அண்ட் அதுக்கான டிசிப்ளினான ஒரு இது வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். If one has the courage to pursue it with dedication.
இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க பேராகிராஃபை நீங்கள் 10 மார்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 5 மார்க்கில் உங்களுக்கு தனித்தனி கொஷினாக கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பேராகிராஃபையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், லெசன் 1 and 2, அதை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.